Hi students, I am Vinu. 12th month chapter 7ல example 7.49 பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா find the absolute extrema of the function f of x is equal to 3 cos x and the closed interval 0, 2 pi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ f of x ஓட வேல்யூ வந்து என்னென்னா 3 cos xன்னு கொடுத்துட்டு இந்த 0, 2 பைங்கிற அந்த இன்டர்வலில் நம்மளுக்கு அப்சல்யூட்லி எக்ஸ்ட்ரீமா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்சல்யூட்லி எக்ஸ்ட்ரீமா அப்படின்னா என்னென்னா அப்சல்யூட்லி மேக்ஸிமமும் அப்சல்யூட் மினிமமும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் அப்சல்யூட்லி எக்ஸ்ட்ரீமா. இப்போ நம்மளுக்கு நார்மலாக வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சேம் இங்கேயும் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா? அப்போ 3 எப்படியே வச்சுப்போம். காஸ் எக்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், -3 sin x. இப்போ இந்த f dash of x வந்து என்ன பண்ணுவோம், ஈக்குவேட் 0 பண்ணி எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ f dash of x is equal to 0. இங்கே என்ன இருக்குது, -3 sin x is equal to 0. இப்போ -3 எங்கிட்ட போயிடுச்சுன்னா என்ன இருக்கும், sin x is equal to 0. இப்போ நம்மளுக்கு சைனோட வேல்யூ எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து 0 வரும் அப்படின்னா n பையில் தான் நம்மளுக்கு வந்து 0 கிடைக்கும். ஓகேயா? அப்போ x is equal to n pi, அதாவது என்னுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம், 1 2 3. சைன் பையோட வேல்யூ 0 தான், சைன் 2 பையோட வேல்யூ 0 தான், சைன் 3 பையோட வேல்யூ 0 தான். ஸோ அப் டு வந்து சைன் n பையோட வேல்யூ வந்து 0. நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்டர்வல் வந்து 0 to 2 pi. 0 to 2 pi அப்படின்னா என்ன இருக்கும், 0வுக்கும் 2 பைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த எக்ஸோட வேல்யூவை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்னுக்கு பதிலாக 1 யூஸ் பண்ணோம்னா பை, 2 யூஸ் பண்ணானா 2 பை. அப்போ என்ன யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை எடுத்துப்போமா? ஸோ பை 2 பை 3 பை நம்மளால் எடுத்துக்க முடியாது, ஏன்னா அவங்க கொடுத்துருந்த இன்டர்வலே என்ன தான் கொடுத்துருந்தாங்க, 0 to 2 பை தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு மேலே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது, 0 பை 2 பை. 0வும் 2 பையும் அவங்க கொடுத்துருந்தது, பை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 பை 2 பை. இதை கொண்டு போய் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி மேக்ஸிமம் என்ன மினிமம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 காஸ் எக்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ் 0. காஸ் 0ஓட வேல்யூ என்னது, 1. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 3. நெக்ஸ்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறது பை சூஸ் பண்ணோன்னா 3 இன்ட்டு காஸ் பை. காஸ் பையோட வேல்யூ என்னது, -1. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், -3. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 பை. 2 பை யூஸ் பண்ணோன்னா 3 இன்ட்டு காஸ் 2 பை. காஸ் 2 பையோட வேல்யூ வந்து 1. அப்போ 3 இன்ட்டு 1 வந்து நம்மளுக்கு என்னென்னா 3. அப்போ 0க்கு 3 கிடச்சிருக்குது, பைக்கு -3, 2 பைக்கு வந்து 3. இப்போ இதில் நம்மளுக்கு மேக்ஸிமம்னா 3, மினிமம்னா நம்மளுக்கு என்னென்னா -3. ஸோ தேர்ஃபோர் அப்சல்யூட்லி மேக்ஸிமம் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குதுன்னா 3. ஓகேவா? எப்போ நம்மளுக்கு 3 கிடச்சிருக்குன்னா 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 தான், 2 பைக்கும் 3 தான். ஸோ when x is equal to 0 and 2 பை. நம்மளுக்கு -3 தான் இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ. அப்போ அப்சல்யூட்லி மினிமம் வந்து என்னது, -3. மினிமம் -3. எப்போ நம்மளுக்கு -3 கிடைக்குதுன்னா பை யூஸ் பண்ணும்போது. ஸோ when x is equal to பை. ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.